ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவியை வணங்குவதோடு சில விஷயங்களை பின்பற்றினால் துன்பங்கள் விலகி அவரின் அருள் கிடைப்பதோடு ஒருபோதும் பணமும் தானியமும் குறையாத அருளை வழங்குவார். அதே நேரத்தின் வீட்டின் பேராசை மற்றும் விரக்தியும் நீங்கும். இந்த 6 ஜோதிட விதிகளை பின்பற்றி வந்தால் மகாலட்சுமியின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச வரை இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை கார்த்திகை மாத முதல் வெள்ளிக்கிழமை. எவ்வளவு விசேஷமான நாள் என்று இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. இந்துக்கள் ஒவ்வொரு தினத்தை ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக கருதுகின்றனர். அதன்படி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கானதாகவே சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவியை வணங்குவதோடு சில விஷயங்களை பின்பற்றினால் துன்பங்கள் விலகி அவரின் அருள் கிடைப்பதோடு ஒருபோதும் வீட்டில் இருக்கும் தானியமும் பணமும் குறையாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிட்ட 6 விஷயங்களை நாம் தொடர்ந்தால் மிக நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது. புளிப்பு சுவை கொண்ட பழங்கள், ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை வெள்ளிக்கிழமைகளில் சாப்பிடக்கூடாது. அதே சமயம் வெள்ளிக்கிழமை இனிப்பு சுவை கொண்ட பொருட்கள், பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். மேலும் லட்சுமி தேவியை வணங்கும் போது புளிப்பு சுவை கொண்ட உணவை பிரசாதமாக படைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் தேன் கலந்த பாயாசம் படைத்து வணங்கி குழந்தைகளுக்கு வணங்க வேண்டும். அதேபோல் கீரை படைத்து வணங்கி பெண்களுக்கு வழங்கலாம். இதன் மூலம் பணப்பஞ்சம் தீரும். அடுத்ததாக நம் இறை வழிபாட்டின் போது கற்பூரத்தை காட்டுவது வழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு கற்பூரத்தை காட்டி வணங்கி முழு வீட்டிற்கும் காட்டுங்கள். இதை செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் வருவது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கும். இதன் மூலம் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற முடியும். வெள்ளிக்கிழமை யாரும் மறந்தும் கடன் கொடுக்க கூடாது. வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட பணம் திரும்ப வருவது கடினம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று கடன் கொடுப்பதால் உறவுகளில் கசப்புகளும் விரிசலும் ஏற்பட அதிகமாக வாய்ப்புள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை லட்சுமி சோஸ்திரத்தை ஓதுவது சிறந்தது. மந்திரத்தை படிக்கும் போது வீட்டின் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். விஷ்ணு புராணத்தின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை பாராயணம் செய்வது மிக சிறந்த பலனை தரவல்லது. முடிந்தால் அது தினமும் லட்சுமி சோஸ்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். மகிழ்ச்சியும் செழிப்பும் வீட்டில் உணர்வதை நீங்களே பார்ப்பீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். எறும்புகளுக்கு இனிப்பு பொருட்களை கொடுக்கலாம். இப்படி செய்வதால் மனதை அமைதியாக கிடைக்கும். எறும்புக்கு உணவு வழங்குவதால் மகாவிஷ்ணுவின் அருள் பெறலாம். இப்படி விஷ்ணு மற்றும் சிவன் இரண்டையும் பெறலாம். மகாலட்சுமி என்பவள் ஒரே இடத்தில் நிலையாக நிலைத்து தங்குவதில்லை. ஒரு நாள் நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்த நாளே இன்னொருவர் வீட்டிற்கு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி மகாலட்சுமியாகப்பட்டவள் அனுதினமும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வலம் வரக்கூடியவர். இப்படி வலம் வரும் போது தினமும் எங்களுடைய வீட்டிற்கு ஒரு முறை வருகை தந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று வேண்டிக் கொள்வதுதான் நம்முடைய வழக்கம். இன்று நம் கையில் இருந்து செல்லும் பணம் நாளை மீண்டும் நம் கைக்கு திரும்ப வேண்டும். இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டின் மறந்திருக்கும் சூட்சமம். அந்த வகையில் அனுதினமும் நம் வீட்டில் மகாலட்சுமி வருகையை பெற வேண்டும் என்றால் நாளை கார்த்திகை மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நம் வீட்டு நிலைவாசல் படியில் இந்த ஒரு குறியீட்டை வரைய வேண்டும். எப்படி வரைய வேண்டும் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். நாளைய தினம் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த குறியீட்டை உங்கள் நிலைவாசல் படியில் வரைந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பாகவே நிலைவாசலில் கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து அழகாக வைத்து விடுங்கள். பார்த்ததுமே உங்கள் நிலைவாசல் படி மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். குளித்து முடித்து சுத்தமான பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு திக்காக இருக்க வேண்டும். இந்த குங்குமத்தை தொட்டு நிலைவாசல் கதவில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய போகின்றோம். ஸ்வஸ்திக் சின்னம் நம் எல்லோரும் அறிந்ததுதான். மகாலட்சுமியை மனதார நினைத்து ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல் கதவில் வரைந்து வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் விளக்கேற்றுபவர்களாக நீங்கள் இருந்தால் நிலைவாசல் படியில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பிறகு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு 2 டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து பூஜையை எளிமையாக நிறைவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். காலை நேர வழிபாடு முடிந்துவிட்டது. மாலை 6 மணிக்கு மகாலட்சுமிக்கு உங்கள் கையால் வெள்ளை நிற பிரசாதம் செய்து
மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும். கற்கண்டு சாதம், அக்கார வடிசல், இல்லை என்றால் பால் பாயாசம் செய்து வைப்பது சிறப்பு. இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த நெய்வேத்தியம், இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். மகாலட்சுமிக்கு வீட்டில் இருக்கும் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யலாம். மந்திரம் படிக்க தெரியாது என்பவர்கள் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்று சொல்லி மகாலட்சுமி மந்திரத்தை ஒலிக்கிவிட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்து வைத்த பிரசாதத்தை வீட்டில் நிற்பவர்கள் சாப்பிடலாம். இயலாதவர்கள் ஒருவருக்கேனும் நீங்கள் செய்த அந்த இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைய தினம் இங்கே சொல்ல, எவர் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமியின் வருகை தடைபடாமல் இருக்கும் என்பது நம்பிக்கை. நாளை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த வழிபாட்டை தவறிவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இதே வழிபாட்டை செய்யலாம். தவறொன்றும் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறவும். இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.